ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேட்டரிஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் a question. நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம டிவி ரிமோட்ல போடுற பேட்டரி மாச கணக்குல சம்டைம்ஸ் வருஷ கணக்குல கூட ஒர்க் ஆகுது. ஆனா அதே பேட்டரிய தூக்கி ஒரு பவர்ஃபுல் ஃபிளாஷ் லைட்ல போட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஸ்லயே டெட் ஆயிடும். ஏன் இப்படி? ஸோ இந்த கேள்விக்கு பதில் தேடத்தான் நம்ம பேட்டரிஸோட வேர்ல்டுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போக போறோம். இன்னைக்கு நம்ம அஜெண்டால நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் இதான். Why do batteries die? A canned chemical reaction, the compressed spring analogy, powering your world, and finally, remember this for exams. ஆல்ரைட், முத்தல்ல ஒரு பேட்டரி ஏன் டெட் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பாப்போம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற ஆல்மோஸ்ட் எவ்ரி போர்ட்டபிள் டிவைஸ், உங்க ரிமோட்ல இருந்து ஸ்மார்ட் போன் வரைக்கும் எல்லாமே பேட்டரிஸ்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் அதுங்களோட வோல்டேஜ் ஏன் ஒரு பர்டிகுலர் நம்பரா இருக்கு, அதுங்களோட லைஃப் ஸ்பேன் ஏன் லிமிட்டடா இருக்குங்கிற விஷயம் எல்லாம் நல்லா புரியும். ஓகே, ஸோ ஒரு பேட்டரி டெட் ஆகிறதுக்கு முன்னாடி அது எப்படி அலைவ் ஆகுதுன்னு பார்ப்போம், ரைட்? ஸோ வாட்ஸ் த கோர் ஐடியா? அதோட அடிப்படை தத்துவம் என்ன? இது புரிஞ்சிருச்சுன்னா தி ரெஸ்ட் இஸ் சூப்பர் ஈஸி. பாருங்க, அது சிம்பிளஸ்ட் லெவல். ஒரு பேட்டரின்றது ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ கேன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கேன்குள்ள அடைச்சு வச்ச ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். அது நடக்கிறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு. நீங்க எப்போ உங்க டிவைஸ் ஆன் பண்றீங்களோ அப்போ ஒரு சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுது அண்ட் பூம், அந்த ரியாக்ஷன் நடந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். A battery is a collection of one or more galvanic cells connected in series which converts stored chemical energy into electrical energy. Basically, அதுக்குள்ள இருக்கிற chemical energy-ய electrical energy-யா மாத்துறதுதான் இதோட வேலை. ஓகே, இந்த கேன் ரியாக்ஷன் ஐடியாவை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் லுக் அட் அ ரியலி கிரேட் அனாலஜி. ஓகே, லெட்ஸ் இமேஜின் திஸ். ஒரு புது பேட்டரியா ஒரு நல்ல அமுக்கி வச்ச ஒரு கம்ப்ரெஸ்ட் ஸ்ப்ரிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. A compressed spring has stored potential energy, right? அதே மாதிரி ஒரு நியூ பேட்டரியில stored chemical energy இருக்கும். இப்போ நீங்க அந்த ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ணா என்னாகும்? அது அன்காயில் ஆகி ஒர்க் பண்ணும். அதேதான் இங்கேயும். நீங்க சர்க்கிட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த பேட்டரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஃபைனலா ஸ்ப்ரிங் ஃபுல்லா அன்காயில் ஆன அப்புறம் எக்ஸாஸ்டட் ஆயிடும். Similarly, பேட்டரிக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் கன்சியூம் ஆன பிறகு the battery is, well, dead. So why do batteries even exist? சிம்பிளா சொன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணதான். கெமிக்கல் எனர்ஜியா எப்படி ஒரு போர்ட்டபிள் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவைப்படுறப்போ எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தான் பேட்டரி. இது இல்லனா no phone, no laptop, no portable devices. That's why this was such a revolutionary invention. ஓகே, தியோரி பாத்தி பேசியாச்சு. இப்போ லெட்ஸ் கெட் ப்ராக்டிக்கல். லெட்ஸ் லுக் இன்சைட் அ ரியல் பேட்டரி. ஒரு சிம்பிள் AA ஃப்ளாஷ்லைட் பேட்டரிக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1. நீங்க பாக்குறீங்களா அந்த வெளிப்பக்கம் இருக்கிற மெட்டல் கீசிங்? அது ஜிங்கால செஞ்ச ஒரு குனிஸ்டர். கெமிஸ்ட்ரியில இதுக்கு பேரு ஆனோட். ஆனோட் இஸ் த நெகட்டிவ் டெர்மினல். ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனோட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கிருந்து தான் எலக்ட்ரான்ஸ் புறப்பட போகுது. ஓகே, ஸ்டெப் 2. தி சென்டர் ராட். பேட்டரியோட கரெக்டான நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ராட் இருக்கும். அது கார்பன். இதுதான் கேத்தோட், த பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ ஆனோட்ல ஸ்டார்ட் ஆன அந்த எலக்ட்ரான்ஸ் எங்க போய் சேரணும்? இங்க தான். த கேத்தோட் இஸ் தேர் டெஸ்டினேஷன். ரைட். ஸ்டெப் 3. த ஸ்டஃப் இன் பிட்வீன். ஸோ ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவுல என்ன இருக்கும்? அங்கதான் the real magic happens. It's a paste. In the pasteல manganese dioxide, a chemical represented as MnO2, and an electrolyte இருக்கும். இந்த paste தான் நம்ம பேசணும்ல அந்த canned chemical reaction நடக்கிற actual இடம். And finally, step 4. Completing this circuit. இப்போ நீங்க flashlightோட switch ஆன் பண்ணும்போது you're creating a path or a bridge மாதிரி. அப்போ என்ன ஆகுது? Electrons flow from the zinc anode on the bulb வழியா போய் carbon cathode reach பண்ணுது. And this continuous flow of electrons, அதுதான் electricity. அதுதான் அந்த bulb எரிய வைக்குது. So, now let's go back to our first question. Flashlightல ஏன் battery சீக்கிரம் தருது? Because a flashlight bulb needs a lot of current to shine brightly. அதனால நிறைய electrons ரொம்ப fast flow ஆகணும். ஆனா ஒரு TV remoteக்கு ஒரு சின்ன signal அனுப்ப கொஞ்சம் electrons போதும். That's why the flashlight drains the battery so much faster. Okay, flashlight batteries are great, but what about the ones in our phones and laptops? அதுதான் modern lithium-ion batteries. இதுங்க ரொம்ப special because they're rechargeable. ஏன்? Because the chemical reaction inside them is reversible. Think about it. Discharge ஆகும்போது reaction ஒரு directionல போகுது. நம்ம charge போடும்போது we're basically forcing that reaction to go in the opposite direction, pushing all the chemicals back to where they started. அதனால தான் நம்மளால hundreds of times charge பண்ணி யூஸ் பண்ண முடியும்.
Here's a surprising fact for you. ஒரு பேட்டரியை நீங்க யூஸ் பண்ணாம சும்மா வச்சிருந்தா கூட அது ஸ்லோவா செல்ஃப் டிஸ்சார்ஜ் ஆகும். ஏன் தெரியுமா? பிகாஸ் அதுக்குள்ள சின்ன சின்ன unwanted சைட் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். And that's exactly why batteries have an expiration date. ஷெல்ஃப்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அது எனர்ஜியை லூஸ் பண்ணும். ஆல் ரைட், நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். So let's do a quick recap. எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த கீ ஐடியாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Just 3 simple points to remember. 1. A battery is nothing but a canned chemical reaction. 2. It's like a compressed spring, storing energy and releasing it when needed. And 3. உங்க phone work ஆகிறதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கிற ஒரு reversible lithium-ion reaction. பாத்தீங்களா? The core idea, one analogy or mental picture and one real-world example. இந்த மூணும் உங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனா என்ன பெரிய question கேட்டாலும் you can handle it easily. This topic will feel much lighter in the exam. All the best!